இடத்த பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு அட்வென்ச்சரான இடத்துக்கு இப்போ ஆஃப் ரோடு பைக் விட்டு போயிட்டு இருக்கோம். அது 2 பேர் இல்லை 3 பேர் போயிட்டு இருக்குங்க. RX 100 அதில் 135 போயிட்டு இருக்கோம். ரோடு பார்த்தோம் அவ்வளோ பயங்கர அட்டகாசமாக இருக்குது. இது ரோடே கிடையாதுங்க. என்னடா இது பாவை? பாவிங்களா? பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஃபால்ஸ் போகிற வழியில் குட்டி குட்டி இதே மாதிரி நீரோட இருக்கும் பாருங்களேன். இதே மாதிரி நீரோட நிறைய இருக்குங்க. என்ஜாய் பண்ணிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோ சில்லு இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, செம்ம சில்லு. மேங்கோ இந்நேரம் விழுந்திருப்பேன். ஆனால் என்னென்னா இது அவ்வளோ ஆழமான இடம் கிடையாது இது. ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் சேஃப் இல்லாத இடம். அதனால் சரி நாங்கள் உள்ளே போக முடியாததால வண்டி இங்கேயே நிறுத்திட்டு இங்கேயே குளிச்சுட்டு நாங்கள் போகிறதா பிளான் வச்சுருக்கோம். வேறு எதுவும் இல்லை. செம்ம மீன் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய மீன் போகிறதுங்க. ஓப்பா பெரிய மீன் இருக்குங்க. இது உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே தெரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒவ்வொருங்க உள்ள இருக்கு பாருங்க. ஒவ்வொருங்க உள்ள இது இருக்கு பாருங்க. போயிடுச்சுங்க மீன். அப்படியே போயிடுச்சு. நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு நம்ம அப்படியே கிளம்பி போவோம். அட்வென்ச்சரான ஒரு இடத்துல வந்துருக்கோம். என்னன்னா இது ஒரு திருவண்ணாமலையில் இருக்க ஒரு அடிவாரம் சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸு. ஆக்சுவலி அது ரொம்ப உள்ளே போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முழுசாக பார்த்தா தெரியும். நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி, அதுவும் 1 வேல ட்ரிபிள்ஸ் வர வந்தோமா, அந்த பிரச்சனையால் என்ன பண்ணிட்டோம், முழுசாக போக முடியல. அதனால் என்ன பண்ணிட்டோம், பாதி வழியிலே வண்டி இங்கே நிறுத்திட்டு இந்த இடம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே குளிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே போகலான்னு பார்த்தோம். வா சூப்பர். மீன்லாம் மசாஜ் பண்ணுதுங்க ரொம்ப நாள் கழிச்சு. இருங்க நான் உங்களை பேக் சைடில் காட்டுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க. ரொம்ப இருக்குல்ல, செம்ம டயர்டாக இருக்கேன். வேறு எதுவும் இல்லை. பருவமலை ஏறிட்டு வந்தேனா, அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்தாச்சு, நல்லபடியாக நம்ம இருந்து குளிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். என்ன விஷயம்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 4 கிலோமீட்டர் போகும் இந்த ஃபால்ஸு. நம்ம கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தோம்ல, அதனால் ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்லிட்டு பாதியில் இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இருங்க. உங்களை அப்படி பேக் சைடு கட்டுறேன். செம்மையாக இருக்குது வியூ பாருங்களேன். பயங்கர அட்டகாசமாக இருக்குல்ல வியூ, வேறு லெவலு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிங்க. நாங்கள் எந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா இருங்க வண்டி காட்டுறோங்க. பயங்கரமான வண்டி, ஆனால் பக்கத்துலேயே இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ இந்த வண்டியில் நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, பருவமலை நம்ம சீக்கிரமாக ஏறி இறங்கி சன்ரைஸ் பார்த்து ஒரு 10 மணிக்குள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் அடிவாரம் சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். பைக் வந்து ரொம்ப தூரம் போகாது, கொஞ்சம் தூரம் தான் போவோம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் ரிஸ்க் ரொம்ப எடுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா இது ஒரு அடர்ந்த காடு. அப்புறம் நான் பொறுப்பல்ல.